கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு அருகே உள்ள ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். வெள்ளப்பெருக்கின் காரணமாக என்ன பாதிப்பு ஏற்பட்டது? நிச்சயமாக பலவேல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கும் மேலாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை மற்றும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு கிராமத்தில் பழங்குடியினர் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில் கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு இன்று காலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழலே காணப்படுகிறது. மேலும் இந்த தொடர் மழையாலும் வெள்ளப்பெருக்காலும் அந்த கிராமத்திலேயே முடங்கியுள்ள சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில்காடு பகுதிக்கு செல்ல துரிதமாக பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கு உரிய இன்றைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் கோட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.